ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான நூடுல்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த நூடுல்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஹக்கா நூடுல்ஸ். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்காக சூப்பராக இந்த ரெசிபி வந்து செஞ்சு காமிக்கிறோம். இது ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்கடி பண்ணுவோமா, ஜெப்டோவில் பண்ணுவோம், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டில் பண்ணுவோம், இது மாதிரி நிறைய ஆப்ஸ்லலாம் பண்ணுவோம். ஸோ இதில் எதில் கிடச்சிச்சினே தெரில. பட் இது ஆக்சுவலாக ஃப்ரீ ப்ராடக்ட்டு, எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் இதை நாங்கள் வாங்கி வச்சு ஆக்சுவலாக 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. எங்களுக்கு டைம் கிடைக்கல இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. சரி, ஓகே, நூடுல்ஸ் வந்து செய்யலாம், சமைச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இது எடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து இருக்கும், பட் மசாலா கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஓப்பன் பண்ணால் தெரியும். ஸோ மசாலா கொடுத்துருக்காங்களா இல்லை நம்மக்கிட்ட இருக்க மசாலா தான் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. இப்போ மேகிலலாம் வந்து பாருங்களேன், அவங்களே வந்து மசாலா கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நூடுல்ஸ் வித் மசாலா கொடுத்துருப்பாங்க. அதை ரெண்டுத்தையும் போட்ட உடனே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு இதில் எந்த ஐடியாவும் இல்லை, இதில் மசாலா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் இது எப்படி யூஸ் பண்ணணும் அது மாதிரிலாம். ஸ்டீம்டு நாட் ஃப்ரைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏர் ட்ரைடு 0 ஆயில் அப்படி கொடுத்துருக்காங்க. வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எலிவேட் யுவர் நூடுல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் சௌமியன் ஸ்டைல் ஹக்கா ஹேண்ட் கிராஃப்டட் இன் the U kitchens. YU kitchens. The YU under the U kitchens using only premium flour and turmeric. What's a noodle if not made by you? Bring 1 liter water to boil and then add 1 noodle cake. Cook noodles for 5 to 6 minutes. Strain noodles by removing all the water. Okay, இவங்க சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது எப்படி மேக் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 150 grams அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி செய்ய போகிறோம். ஹக்கா நூடுல்ஸ், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் நாங்கள் எங்கள் ஸ்டைலில் வந்து ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ண போகிறோன்றத பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஹக்கா நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் போட்டு செஞ்சோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு, தண்ணி ஊற்றிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். தண்ணி லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஸோ இந்த பேக்கெட்டை நாங்கள் அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறோம். பயங்கர எல்லோ கலரில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் வந்து அந்த பேக்கெட்டிலேருந்து ரிமூவ் பண்ணி தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதுதான் ஹக்கா நூடுல்ஸ். நல்லா மெலிசாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம தண்ணியை ஹீட் பண்ணோம் இல்லையா, அதில் நம்ம கொஞ்சம் நம்ம யூஸ்வலாக சமையலுக்குலாம் ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஆயிலை ஊற்றியாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நாங்கள் என்னென்னலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு காமிக்கட்டுமா? வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கேரட்டு. இந்த ஷேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை கலர் குடமிளகா. குடமிளகாவில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நானே சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்துருக்கேன். ரெட் கலர் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி க்ரீன் கலர் குடமிளகா. ஸோ அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, பச்சை மிளகா. ஸோ இங்கே பாருங்கள், நாங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த நூடுல்ஸ், அதை அப்படியே என்ன பண்ணிட்டோம், அந்த பாத்திரத்தில் போட்டாச்சு.
இது ஒரு 8 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 8 to 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா வெந்து ரெடி ஆகிடும். அந்த நூடுல்ஸு நல்லா பாயில் ஆகிடும். நாங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு ஹக்கா நூடுல்ஸ், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது எல்லாத்தையுமே போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சமையலில் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த சேனலில் கிடைக்கும். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நூடுல்ஸை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் கோயிங் கிட்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கவங்களா, பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹக்கா நூடுல்ஸ். பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதில் நிறைய நம்ம வெஜ்ஜீஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, வெஜிடபிள்ஸ்லாம். ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுலேயே பாதி நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இன்னும் நல்லா வெந்து ரெடி ஆகிடும். இது நல்லா ஆக்சுவலாக வேகணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போதே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போதே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். லைட்டாக கரண்டி வச்சு சும்மா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அது ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா. இப்போ ஸ்ப்ரெட் பண்ண உடனே அது நல்லா வெந்துடும் எல்லா சைடுமே, அந்த எல்லா நூடுல்ஸும். ஸோ அதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு பாருங்கள். பாருங்கள், 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்கும். ஹை குவாலிட்டி ஃபுட் ரெசிபி மாதிரி இருக்கும் இந்த வெஜ் ஹக்கா நூடுல்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறோம். ஸோ அதனால தான் ரொம்ப கம்மி வெஜ்ஜீஸாக இருக்குது. யூஸ்வலாக பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாமே நாங்கள் சேர்த்துப்போம். அதெல்லாம் கோஸ் இதெல்லாம் கூட சேர்த்துப்போம். அது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்ககிட்ட நான் சொல்கிற இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இன்க்ரீடியண்ட்டாக. ஸோ கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பீன்ஸ் இருந்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சோயா நாங்கள் வந்து சின்ன சோயா தான் சேர்த்துக்கணும் இந்த வாட்டி. உங்கள்கிட்ட பெரிய பெரிய சோயா இருந்தாலும் நீங்கள் அதையும் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த யூ நூடுல்ஸ் சொன்னேன் இல்லையா, யூன்னு போட்டுட்டு இருந்துச்சு. இந்த நூடுல்ஸில் வெறும் நூடுல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. பட் எந்த விதமான மசாலாவும் அது கூட இன்க்ரீடியண்ட்டாக கொடுக்கல. யூஸ்வலாக நூடுல்ஸில் கொடுத்துருப்பாங்க, பட் இதில் இல்லை. ஸோ நம்மளுடைய ஓன் மசாலாவை தான் நம்ம இதில் சேர்த்து சூப்பரான ஹக்கா நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறோம். வாவ், சும்மா ஒன்று எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்து நல்லா கொஞ்சம் அளவுக்கு நசுங்குச்சு அப்படின்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அதை கடாய் விட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து பிகினிங்கில் இந்த கடாயில் தண்ணி ஊற்றணுமா, அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றணும். சரி, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எதுக்காக எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்களா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா அழகாக இருக்குது. நம்ம ஆயில் ஊற்றாமல் இருந்தால் என்ன ஆகணும், எல்லாமே ஒன்றோட ஒன்றா ஒட்டி நல்லா குழஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும், மாவு மாதிரி. இது அப்படி இல்லை, அழகாக பார்க்க நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஆயில் வந்து ஊற்றுனது. நீங்கள் சமைக்கும் போதும் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது
ஆக்சுவலாக ஒரு 80% நல்லா வெந்துடுச்சு. ஓகேங்களா? இன்னும் மறுபடியும் நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா, அதில் பேலன்ஸ் 20% நல்லா வெந்து ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக நாங்கள் எதுக்காக இதில் கொட்டினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க தண்ணி எல்லாம் தனியாக வந்துடும். நூடுல்ஸ் தனியாக, அந்த தண்ணி தனியாக வரும். அதுக்காக தான். இப்போ மேலே லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக அதில் கேப் வந்து பெருசு பெருசாக இருக்குது. ஸோ நூடுல்ஸாக போயிடுச்சான்னு தெரியல. அதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். எப்படியோ 1-2 தான் போயிருக்கு, மற்றபடி எல்லாம் போகலை. ஸோ தண்ணியை விட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே. ஸோ பாருங்கள், நாங்கள் இதை யூஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணியாச்சு, நல்லா வடிகட்டியாச்சு. ஓகேவா? தண்ணி இல்லாமல் இப்போ நூடுல்ஸ் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம சூப்பராக ஃபாஸ்ட்டாக சூப்பர் ஃபாஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி நாம் இப்போது டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் ஹக்கா நூடுல்ஸ், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். பூண்டு, குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முன்னாடியே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், குக் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் செய்யும் போதே நீங்கள் இதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணுறீங்களா, ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா டக்குன்னு இது மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம். ஸோ வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும். அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பண்ண போகிறோம். ஸோ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் வந்து போட்டு போகிறோம். கொடை மிளகா போட போகிறோம். போட்டுட்டு மொத்தமாக நல்லா வதக்கிக்கலாம். கேரட் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் சோயாவை ஊற வச்சுருந்தோம். ஸோ ஊற வச்ச சோயாவை இப்போ போட்டுக்கலாம். ஓகே,
இது என்ன பிளாக் கலர் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. இது வந்து டார்க்கு சோயா சாஸ். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறீங்க, நூடுல்ஸ் செய்ய போகிறீங்கன்னா இந்த சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் சோயா சாஸ் வந்து ஊற்றணுன்ட்டு, மாஸ்டர் ஷாவ் பிராண்டோட டார்க் சோயா சாஸ் இதுதான் நாங்கள் ஆக்சுவலாக ஊற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள். பிகாஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெஜ் ஹக்கா நூடுல்ஸில் ஒன்லி நூடுல்ஸ் தான் இருந்துச்சு, எந்த மசாலா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டில் இருக்க மசாலாஸ் தான் நம்ம போட்டு ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹக்கா நூடுல்ஸ். ஓகே, இப்போ சும்மா லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ டார்க் சோயா சாஸ்ன்னு இல்லையா, அதை அப்படியே ஊற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸும் ஊற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ். ஸோ இதெல்லாமே ஆஸ் யூஷுவல் ஃப்ரைட் ரைஸ்க்கு, நூடுல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஊற்றி செய்கிறது தான். ஸோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடையில் ஊற்றிருக்கோம். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிளகுத்தூள். ஸோ மிளகுத்தூள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி கருப்பு மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, வெள்ளை மிளகுத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும் நூடுல்ஸ் ரெசிபிலெலாம் போட்டு செஞ்சோன்னா. ஸோ ஆல்ரெடி நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் இருக்குது இல்லையா, வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நல்லா பொறுமையாக ஜஸ்ட் கிளறிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதோட சைட் டிஷ்ஷாக என்ன வச்சு சாப்பிட போகிறோன்னா, மேகியோட ரிச் டொமேட்டோ கெட்சப் அதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் உங்களுக்காக ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் அப்படி தூவி விட்டுக்கலாம். வா, பார்க்கவே அப்படியே யம்மியாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரெசிபி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுட்ட சுட்ட இது மாதிரி சமைச்சு உங்கள் வீட்டில் இருக்க கெஸ்ட்டுக்கு, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, மேகியோட
ரிச் டொமேட்டோ கெட்சப் இருக்குது. ஸோ இதுதான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ். ஸோ பாருங்கள், நாங்கள் செஞ்ச ஹக்கா நூடுல்ஸ், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறது, சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறது எல்லாமே உங்களுக்கு ரெசிபீஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். Thank you so much for watching.